எல்லாருக்கும் வணக்கம். ஆ என் பேர் ஓகேவா? எங்க ஊர்ல வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் வந்து வேலை வாங்கியிருக்கிறாங்க. சாய்வாளர் வேலை. அவங்க 3 பேருமே அபோவ் 30 இயர்ஸ் ஏஜ். யாருமே வந்து ஐடிஐ கோர்ஸ் பண்ணது கிடையாது. எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே கிடையாது. எல்லாருமே ஃபேக் சர்டிஃபிகேட்ல வாங்கியிருக்காங்க. எப்படின்னா அவங்களுடைய ரிலேஷன் வந்து ஐடிஐ காலேஜ் வந்து நடத்திட்டு இருந்தாரு. ஸோ இப்போ அவர் அதை கண்டினியூ பண்ணுறதில்ல. ஸோ அவர் மூலயமா ஐடிஐ சர்டிஃபிகேட் வாங்கி ஃபேக்காக எப்படி எக்ஸாம் எப்படி ஒரே குடும்பத்தில் 3 பேர் கிராக் பண்ணாங்கன்னு தெரியாது, பாஸ் பண்ணாங்கன்னு. நீங்கள் எல்லாம் ஒரு குரூப்பில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக படிச்சுட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் டிசர்விங் பர்சன். இந்த 3 பேர் வந்து ஒரே குடும்பத்தில் 3 பேர் வந்து வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து உங்களை மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு ப்ராப்பராக ஐடிஐ முடித்து அதுக்கு ஆனால் எக்ஸாம் பாஸ் பண்ணி அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை வாங்கினவங்க, வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அப்போ இந்த 3 பேர் வந்து ஃபேக்காக வேலை வாங்கியிருக்காங்க. இந்த 3 பேருக்கு என்ன பதில்னு தெரியல. அதில் ஒருத்தர் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வாங்கியிருக்காரு. இன்னொருத்தர் அவங்க அக்கா, அதான் அக்கா தம்பி தங்கச்சி. தங்கச்சி வந்து கசின் சிஸ்டர். ஒரே குடும்பத்தில் அக்கா தங்கச்சி. அக்கா வந்து கோயம்புத்தூர் வாங்கியிருக்காங்க. அந்த கசின் சிஸ்டர் வந்து எங்கே போஸ்டிங் வாங்கியிருக்கான்னு தெரியாது. பட் இவங்க எல்லாருமே வந்து நாற்றம்பள்ளியில் இருக்கிறவங்க. ஓகேவா? இதை வேணால் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாலும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது, பார்த்துங்க.